வெக்கமா இல்லையா ஸ்டாலின்? அதான் மக்கள் தீர்ப்பு கொடுத்து வீட்டுல உட்கார வச்சுட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன வீட்டுல சும்மா இருக்க முடியலையா? உங்க மகன் வச்சு ஒண்ணு முப்பேராது தெரிஞ்ச உடனே எங்களுடைய எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்க பாத்தீங்களா? கோடிக்கணக்கில் காசு கொடுத்து அந்த அளவுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களா? 5000 கோடி 6000 கோடின்னு என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்னங்க அரசியல் அப்படின்னு சொல்லி சும்மா நாக்கா புடுங்குற மாதிரி திமுக ஸ்டாலின் அவர்களை கேட்டாரு பாருங்க கேள்வி. சிடிஆர் நிர்மல்குமார் இப்பதான் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தேன். பார்த்த உடனே அதை பத்தி பேசணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதாவது இப்ப நம்ம பேச போற விஷயத்த நம்ம ஆல்ரெடி, அதாவது விஜய் அரசியல் வந்து இந்த தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் நம்ம பேசிட்டோம். இதெல்லாம் நடக்கும், திமுக அதிமுக இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா முன்னெடுக்கும் அப்படின்ட்டு. என்ன கேட்டீங்கன்னா 234 தொகுதியிலும் விஜய் அவர்கள் கேண்டிடேட் நிப்பாட்டினா அந்த கேண்டிடேட்களை எப்படியாவது விலைக்கு வாங்குறதுக்கு இல்ல அவங்களை மிரட்டுறதுக்கு துணிவாங்க, தைரியமா இருக்கணும் அவங்களாம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். நாம சொன்ன மாதிரியே நிறைய இடங்கள்ல மிரட்ட முடியல இவங்களால. ஏன்னா அவங்க ரொம்ப விசுவாசிகளா, விஜய் அவர்களுடைய ரொம்ப நாள் பயணிச்ச விசுவாசிகள் தானே முக்கியமா இடம் கொடுத்தாரு. அதனால பண்ண முடியல. ஆனா ஒரு இடம் எடப்பாடி தொகுதியில் மட்டும் எடப்பாடி எவ்வளவோ பணத்தை குடிச்சு அடிச்சு அந்த ஆளை வெட்டிட்டான்னு வச்சுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துட்டு 108 இடங்கள்ல அபார வச்சு தமிழை வச்சுக்கலாம் ஆட்சி அமைக்க போது தெரிஞ்ச உடனே இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்ப எப்படி, ஏன்னா அந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க இவங்க 108 இடங்களை பிடிப்பாங்கன்னு இந்த திமுக அதிமுக நினைக்கல. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டா வந்துட்டாங்க. இப்ப 108 இடங்களை பிடிச்ச உடனே ஒண்ணும் பண்ண முடியாம சரி இப்ப கண்டிப்பா அவனை மட்டும் நம்ம முதலமைச்சராக விட்டுறக்கூடாது. ஸோ வந்து ஒருவேளை நீ இருக்கலாம் நான் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இங்க மு.க. ஸ்டாலின் தோத்து போயிட்டார். அப்போ எடப்பாடியாவது நம்ம முதலமைச்சராகிட்டு நம்ம மகன் உதயநிதியாவது துணை முதலமைச்சராகி நம்ம ஆட்சி அமைக்க விட்டுறலாம். அவனை வந்து ஆட்சி அவன் தான் வந்து இன்னும் ஒரு 10 இடம் தேவைப்படுதுல, யாரை கொடுக்கூடாம எப்படி நம்ம ஒரு பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு அடுத்த ஒரு பிளானை ஆரம்பிச்சாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா செல்லுபடி ஆகல. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, எப்பவுமே மக்களுடைய சக்தின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான தீர்ப்பு. அதை வந்து எப்படி ஏத்துப்பாங்க எல்லாரும்? கண்டிப்பா இது நடந்துச்சு அப்படின்னா ஒரு புரட்சி வெடிக்குங்கிறது கொஞ்சம் வட்டாரத்தை தெரிய ஆரம்பிச்சிட்டு, மக்கள் எல்லாரும் கொந்தளிப்புல இருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிட்டு. சோ அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் உள்ள கட்சிகள் அதுக்கு உடன்பட்டு வரல. ஏன்னா பிஜேபி கூட்டணியில அதிமுக இருக்கு. சோ அதிமுக முதலமைச்சராக்குனா பிஜேபி அது வந்து அவங்களுடைய கை உயர்ந்துரும் அப்படின்னு அவங்க வந்து அதுக்கு ஒத்து வரல. சரின்ட்டு அந்த ஒரு பேச்சுவார்த்தை அதோட முடிஞ்சு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு பிளான் பண்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ வந்துட்டு ரீஎலெக்ஷன் வந்துடக்கூடாது. ஏன்னா ரீஎலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா மக்கள் எல்லாம் பயங்கரமா ஆக்ரோஷமா இருக்காங்க. ஒரு 10 இடம் எல்லாம் போயிச்சுட்டு அதனால ரொம்ப கோபத்துல திரும்ப குத்துன்னு குத்துனாங்கன்னா கண்டிப்பா 234லயும் விஜய் ஜெயிச்சிருவாரு தனி மெஜாரிட்டில. சோ அதனால நம்மளுக்கு எப்படினாலும் நம்ம வந்து முக்கிய தான் போயிடும். அதனால இப்படியும் போயிடக்கூடாது. அதாவது விஜய் தலைமையிலான கட்சி ஆட்சி அமைக்கட்டும், அதை அமைக்கிற மாதிரி அமைக்க விடுவோம். அமைக்க விட்டு அவங்க கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்களே போங்க, அதாவது அது சரியில்லை இது சரியில்லை சொல்லி நெகட்டிவிட்டியா மக்களிடையே பரப்பி அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஒரு பதவிக்கெல்லாம் இவங்க தகுதியானவங்க கிடையாது, இவங்களாம் தற்கொலைகள், இவங்களும் அரசியல் நாலேஜே கிடையாது, அதனால அந்த இடத்துக்கு இவங்க சரியானவங்க கிடையாது மக்களிடையே கொண்டு போய் நம்ம நெகட்டிவிட்டி பரப்பிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சுன்னா நாம ஜெயிச்சிடலாம். ஸோ அப்போ அவங்களை ஆட்சி அமைக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விட்டு இவங்களுடைய கூட்டணி கட்சிகளை வந்துட்டு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்திருக்காங்க. ஆனா உண்மையிலே நடந்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஆல்ரெடி விஜய் பக்கம் தவறு ரெடி ஆயிட்டாங்க. இவருடைய பேச்சின் பேர்ல அவங்க வரணும்னு நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் தான் இதுக்கு முன்னாடியே ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டாரு. சோ அதனால முன்னாடியே அவங்கள கூப்பிட்டதான். அவங்க தான் வராம முரட்டு அடி அடிச்சிட்டு இருந்தாங்க திமுக கூட. இப்ப திமுக தோத்து போயிட்டல, அதனால விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி நாங்க வந்து ஆதரவு தரோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க. சோ இப்ப வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் பதவியும் கொடுத்து ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. கூட இருந்து எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாரு. அப்படின்னா என்னடா இது இவ்வளவுக்குள்ள முக்கிய போயிட்டு நம்மள அனாதையாக்கிட்டான். அங்க ஒரு அதிமுக உள்ள சின்ன பின்னமா செதறடிச்சு டெய்லி பாத்தீங்கன்னா பணிபுர ஆபீஸ்ல அமைச்சர்கள் எம்எல்ஏ போய் கியூ நின்றுட்டே இருக்காங்க. முதலமைச்சரை பார்க்க முடியாது இல்லையா, அவங்க கட்சியில கடைக்கு ஒரு தொண்டந்தாலும் அவனை பார்த்து நான் சேர்றேன்ப்பா அந்த கட்சியில சேரணும், தமிழை வச்சு கருத்து நாங்க சேரணும் அப்படின்னு படையெடுக்காங்க. ஒரு கட்சி அழிஞ்சிட்டு ஒரு கட்சி அனாதையாயிட்டு 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான காண்டாகுது. இப்ப அதுலதான் பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாம இதுக்கப்புறம் விட்டுற வைக்கூடாது, கண்டிப்பா பாத்தீங்கன்னா 30 நாள்ல உங்க ஆட்சி நாங்க கலைக்கிறோம், 1 மாசத்துல கலைக்கிறோம் 2 மாசத்துல கலைக்கும் சொல்லி சவாலா விட்டாரு. அதெல்லாம் எதை வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலைக்கு வாங்கிடலாம், நம்மகிட்ட தான் மக்கள் அடிச்ச பணம் கோடியா இருக்கு ஐயா, கொள்ளை அடிச்சது 5000 கோடி 6000 நம்மளால விலைக்க முடியாது, நீ பேரம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆட்களை இறக்கி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வேலைகளை கரெக்டா யார் பண்ணுவா? செந்தில் பாலாஜி கட்சி தான் முடிக்கிறவர். சோ அவரு தான் இப்ப வந்து பேரத்தை பேசிருக்காரு. அந்த பிரச்சனை தான் கையங்கலமா மாட்டி போயிட்டாங்க. அதைத்தான் இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் மக்களிடத்திலே பிரஸ் மீட்ல போட்டு உடைச்சிட்டாரு. அதாவது நாங்க ஆட்சி அமைச்சர்ல இருந்தே பாத்தீங்கன்னா இது நடந்துகிட்டே இருக்கு. அதாவது இன்னைக்குதான் கரெக்டா சிக்கிருக்காங்க. நிறைய எம்எல்ஏ கிட்ட, எங்களுடைய எம்எல்ஏ கிட்ட உங்களுக்கு இத்தனை கோடி தரோம் அத்தனை கோடி தரோம் 50 கோடி வரைக்கும் பேரம் பேசிட்டே இருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட தம்பி அசோகனோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். அதாவது நரேஷ் தியாகராஜன் அப்படிங்கிற 3 பேரு கடைசியா ஒரு எம்எல்ஏ 35 கோடி ரூபாய் பேரம் பேசிருக்காங்க. அவரு நான் வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மிரட்டிருக்காங்க.
ஸோ அந்த இதில் தான் மிரட்டப்பட்டவங்க தான் அவர் தலைமைக்கு சொல்லியிருக்காரு. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ அதை தான் போட்டு உடைக்கிறாரு, கோவத்தில் கொந்தளிக்கிறாரு சீட்டை நிர்மல்குமார். கரெக்ட் தானே? அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளோக்குள்ள போராட்டம், எவ்வளோக்குள்ள பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மக்களிடையே போய் நின்று இவ்வளோக்குள்ள ஜெயிச்சு 120 பிடிச்சி ஆட்சி அமைச்சா நீங்களும் தோத்து போயிட்டங்கிறல விலைக்கு வாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ இது என்ன மாதிரியான அரசியல்? முழுக்க முழுக்க நம்மகிட்ட பணம் இருக்கு, எதனால விலைக்கு வைக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் நல்லவனு புரிஞ்சுக்கல. அவங்ககிட்ட இருக்கிறவங்களாம், அதாவது இந்த படத்துல டைலாக் சொல்லுவேன், உனக்கு காசுக்கு வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படிங்கிற மாதிரி தமிழை வச்சுக்கிறதுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் இருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணிட முடியாது. அது வந்து விசுவாசத்தால எழுப்பப்பட்ட கோட்டை. இப்போ கூட சொல்றீங்கல்ல, சில பதவிகளுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இவங்களை தேர்ந்தெடுக்காரு, அவங்கள தேர்ந்தெடுக்காருன்னு 1008 விமர்சனங்கள. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா விசுவாசம் தான். அந்த விசுவாசம், தனக்கு முதல்ல விசுவாசம் இருக்கிறவங்க அந்த இடத்துல வைக்க முடியும்னா, நீங்க நாளைக்கு பணத்தை கட்டி மிரட்டி ஏதாவது நீங்க உங்க இச்சைக்கு இழுத்துட்டீங்கன்னா, ஸோ அதனால அவர் வந்து ஸ்ட்ராங் ஆகுன்னு பாக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ற எல்லாமே சில விஷயங்களை கரெக்டாக தான் அவர் பண்றாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ இதுல இன்னும் சில பேர் புத்திசலத்தமா சில கேள்விகளை கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்குறோம். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ திமுக இருந்து உங்க ஆட்கள்லாம் குதிரை பேரை பேசி நீங்க இருக்கிறாங்கன்னு புகார் பண்றீங்களே, இப்போ உங்க கட்சியில மட்டும் என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ நாளைக்கு கூட பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்கலாம் பாத்தீங்கன்னா சேர போறாங்களாம். இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் உங்க கட்சியில வந்து சேர்ந்தாங்க? ஸோ அப்ப நீங்க குதிரை பேர் நடத்தலையா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களோ அவங்க கட்சியில இருந்தோ எங்கேயும் போய் நீங்க வாங்க வாங்கன்னா யாரையும் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கல. நல்லா புரிஞ்சுக்கிடணும். டெய்லி சனிக்கிழமை போங்க, பனையூர் ஆபீஸ் முன்னாடி எவ்வளவு கூட்டம் நிக்குன்னு பாருங்க. கதவை திறக்கலாம், கதவை தள்ளிட்டு போற அளவுக்கு நிக்குது. இது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டாரா? அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்க பார்த்து சேர்றாங்க அந்த கட்சியில, அவர் கூட வெளில வர்றது கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. திமுக ஸ்டாலின் அவர்கள் யாராவது மற்ற கட்சியில இருந்து ஒருத்தர், அதாவது விஜயோடைய உதவியாளர் ஒருத்தர் அரசுமாரா இந்த புலிப்பட பிரச்சனை பண்ணிச்சு, அந்த ஆள்லாம் எலெக்ஷன் முன்னாடி போய் சேரான்னு முக ஸ்டாலின் அவர் முன்னாடி பக்கத்துல உட்கார வச்சு போட்டோ ஷூட் எடுத்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. அப்படி இல்லைங்க கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாரையுமே சந்திக்கல. எவ்வளவு பெரிய அமைச்சர் கடம்பூர் ராஜ்ல இருந்து எத்தனையோ பேர் சேர்ந்தாங்க. யாரு புஷியானந்த தலைமையிலும் ஆதவஜ தலைமையிலும் சேர்ந்தாங்க. அவரை பார்க்கலையே. அவர் வந்து அவங்க கூப்பிட்டு விரும்பிலவங்க வரல, இவங்களா போறாங்க, கதவை திறந்து சரி வாங்க, அப்படி கூட கதவை மூடிதான் வச்சிருக்காங்க. அப்பப்பதான் திறந்து விடுறாங்க, சனிக்கிழமை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க போய் அழைப்பு கொடுத்தது ஆட்சி அமைக்கிறதுக்கு, அதுவும் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்எல், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி ஆதரவு தரணும் பேசியிருந்தாங்க, அவங்களும் தாழ்ந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க ஆதரவு கொடுத்த பிறகு விஜய் போயிட்டு அவங்க சந்திச்சாரு. புரியுதுல்ல? இது மட்டும் தான் அவர் வந்து பண்ணது. மற்றபடி இந்த அதிமுக வந்து போறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அழைப்பு கொடுக்கல, அவங்களாவே அந்த கட்சி சரியில்லை, தொடர்ந்து தோல்வி. எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி நிரூபிச்சுட்டே இருக்காரு. அவருடைய அகங்காரம், நான் அப்படிங்கிற அகங்காரம், எனக்கு எத்தனை பேர் என் கூட இருக்கா இல்லைங்கன்னா எனக்கு முக்கியம் கிடையாது, அந்த ரெட்டில கட்சி என்கிட்ட இருக்கணும், ஏடிஎம்கேல நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவரு அந்த ரொம்ப அகங்காரத்தில் அலையனால யாரையுமே சேர்க்காம எல்லாரையும் பிரிச்சு விடுறதுனால, யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதனால அந்த கட்சி தொடர்ந்து தோல்வி சந்திச்சே இருக்கு. புரியுங்களா? அதனால அந்த கட்சியில இனிமேல் இருந்து அங்க ஒண்ணுமே கிடையாது. டிஎம்கே ஆல்ரெடி ஒரு பக்கம் இருக்கு, டிவிகே வேற ஜெயிச்சுட்டு, இதுக்கப்புறம் டிவிகே டிஎம்கே தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு செல்லா காசா இருக்கணும், அதனால ராஜினாமா மட்டும் நம்ம அங்கேயே போய் சேர்ந்து அவங்க ராஜினாமா மட்டும் வராங்க. ஏதோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிட்டு ஒவ்வொருத்தரையும் ராஜினாமா மட்டும் கட்சியில சேரு அப்படின்னா இங்க இருந்து யாரும் கூப்பிடல. ஏன்னா இங்க வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டு கட்சி. புரியுதுங்களா? ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் கம்பேர் பண்ணி பேசுறது மொக்கத்தனமானது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஜெயிக்கிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் பலப்படுத்துறதுக்கும் 10 ரூபா செலவு பண்ணல. எல்லாம் மக்களுடைய அன்பு, ஓகேவா? அவர் மேல அவ்வளவுக்குள்ள கட்டுக்கணக்கான அன்புல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஓட்டு போட்டு அவர் வந்தா ஒரு மாற்றமாகும், அவர் வந்து ஜெயிச்சதை நல்லது பண்ணுவாரு, காலங்காலம் அந்த திராவிட கட்சியில் ஆண்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப அவர் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அவர் ஏதோ கோடி கூட கொடுக்க நீங்க வாங்கன்னா யாரையும் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிடல. ஆனா திமுக கட்சி தான் உட்காந்துக்கிட்டு ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட முடியாதா, இத்தனை கோடி ரூபாய் அடி, அத்தனை கோடி ரூபாய் அடின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விலைக்கு வாங்க முற்பட்டுருக்காங்க. அதெல்லாம் இப்ப கைகளவும் மாட்டிருக்காங்க. முதல்ல வந்து கைகளவும் மாட்டவங்களை கூட்டு நல்லா விசாரிச்சா உண்மை எல்லாம் வெளியே வந்துடும். புலிசு எல்லாமே புலப்பட்டுரும். திமுக அதோட முடிஞ்சிடும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்சியோட எம்எல்ஏக்களை காசு மூட்டை நிறைய கோடி கோடியா இருக்குன்னா அதை கொடுத்து விலைக்கு வாங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியை பலப்பட்டு வச்சீங்கன்னா அது எப்படி நினைக்கிறேன். அதாவது குதிரை பேரத்தெல்லாம் பத்தி பேசுறதுக்கு திமுக காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருகதையுமே கிடையாது. ஏன்னா இப்ப அவங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் எல்லாருமே அதிமுக தான் வந்தாங்கன்னா, அமைச்சர் சேகர் பாபுல இருந்து லிஸ்ட் போட்டு அடிச்சுட்டே போலாம், செந்தில் பாலாஜி வரைக்கும் எல்லாரும் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்தவங்க. ஸோ அங்கே அந்த கட்சியில் உள்ளவங்களும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்லா செயல்படுறாங்களா, ஒரு பாப்பாடி கிடையாது, நல்லா இருக்கனே உடனே கொக்கி போட்டு தூக்கு, அவனுக்கு என்ன ஆஃபர் கேளு, எத்தனை கோடி கேள்வி நம்ம அடிச்சு வைக்கலாம் அப்படின்னு செயல்பட்டு இருக்கிற திமுகலாம் குதிரை பேரத்தை பற்றிலாம் பேசவே கூடாது. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாலும் மாட்டிக்கிறாங்க. அதான் ஒன்று. ஸோ இன்னைக்கு வந்து வெளிப்படத்துக்கு போட்டாரா, கைங்களும் மாட்டி 3 பேரை கைது பண்ணிருக்காங்களா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க.
நீங்க தான் யோகே சிகாமணிகளாச்சே, எதுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பேரம் பேசினாங்க? எல்லாத்தையும் எடுத்து பண்ணும், ஒவ்வொருத்தரா மாட்டுவாங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் சொன்னார்ல, யாரையும் தப்பு பண்ண விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணவங்களையும் விட மாட்டேன்னார்ல, அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரா மாட்டுவீங்க. ஸோ அரசியல் இப்போதான் நம்மளுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. நான் நினைச்சேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜயலாம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எப்படி அதுக்கப்புறம் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அரசியலில், இன்னும் 5 வருஷம் கடந்து திரும்ப தேர்தல் வரும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. அப்படி இல்லைங்க, இந்த 5 வருஷமும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வருது பிரச்சனைகளும், புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நடவடிக்கைகளும். உண்மையிலே மக்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். இப்போலாம் யாருமே பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்கவே விருப்பப்படல, அரசியல் இன்னைக்கு என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு பார்க்க தான் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஜெயிச்சாதான் எல்லாருக்குமே மரியாதை. ஜெயிக்கலன்னா இப்போ விஜய் அவர்கள் ஜெயிக்கல, முதலமைச்சர் ஆகணும்னா எல்லாரும் அவரை கூட தூக்கி கொண்டாடுவாங்க, அவர் பக்கம் போன நினைப்பாங்களா? அவ்வளோ பேரும் வாய்கள்லாம் விமர்சிருப்பாங்க. ஆனால் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, விச்சோல வாரியர்ஸ், அவங்க மட்டும் தான் எப்பவுமே அவர் கூட துணை நிற்கிறது. புரியுதுங்களா? அவர் இன்னைக்கு தோத்துருந்தா கூட அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆதாயத்துக்காக பண அரசியலுக்காண்டி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதான் உண்மை. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்களாம் என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.